லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. நரகவாசிகளுக்கு மரணமும் இருக்காது, வாழ்க்கையும் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஹரிஷ் ராணா 13 வருடமாக கோமாவில் இருக்கும் மனிதர். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சில நாட்களுக்கு முன்பாக கருணை கொலையை அனுமதித்திருக்கிறது. அவருடைய உயிர் இலகுவாக மருத்துவருடைய உதவியை கொண்டு பிரிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணியமாக இறப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்ற அடிப்படையிலே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அனுமதித்திருக்கிறது, தீர்ப்பளித்திருக்கிறது. இது சம்பந்தமான இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன என்பதல்ல என்னுடைய தலைப்பு. இது வேறொரு செய்தியை எனக்கு நினைவூட்டியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், வநாதவ் யா மாலிக். நரகவாசிகள் அழைப்பார்கள், மாலிக். இந்த மாலிக் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேராஜிற்கு போயிட்டு வந்த பிறகு சொன்னாங்க, நான் நரகவாசிகளை பார்த்தேன், மேலும் நரகவாசிகளுடைய காவலாளி மாலிக் அவரை பார்த்தேன், கருமையான முகமுடையவராகவும் கடுகடுப்புடையவராகவும் இருந்தார், மேலும் அவர் என்னை பார்த்து சிரிக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஒருவேளை இவர் யாரையாவது பார்த்து சிரிப்பதாக இருந்திருந்தால் நபியே உங்களை பார்த்து அவர் சிரித்திருப்பார், ஆனால் அவர் சிரித்ததே கிடையாது என்று கூறினார்கள். அந்த மாலிக்கே அழைப்பார்கள் நரகவாசிகள், யா மாலிக். தஃப்சீரிலே வருகிறது, 40 வருடம் கழித்து திரும்பி பார்ப்பார், என்ன வேண்டும் உங்களுக்கு? சொல்லுவார்கள், லியக்தி அலைனா ரப்புக். உம் இறைவனிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு கருணை காட்டட்டும், எங்களுக்கு மரணத்தை வழங்கட்டும். கால இன்னகும் மாகிசூன். இல்லை, நிச்சயமாக நீங்கள் எப்பொழுதும் இங்கு தங்கியிருப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டுடைய வடிவத்திலே மரணத்தை கொண்டு வருவான். நரகவாசிகளுக்கு பக்கத்திலே வைத்து அந்த ஆடு அறுக்கப்படும், சூறப்படும், நரகவாசிகளே நரகத்தில் நிரந்தரமாக தங்குங்கள், இங்கு மரணம் கிடையாது. யஅதிஹில் மௌத்து மின் குல்லி மக்கான் வமா ஹுவ பிமையித். ஒவ்வொரு முறை நரக வேதனை அதிகமாகும் பொழுதும், ஒவ்வொரு புறத்தில் இருந்து வரும் பொழுதும் அவன் எண்ணுவான், இந்த வேதனை எனக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று. வமா ஹும் பிமையித். ஆனால் அங்கு மரணம் கிடையாது. லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. நரகவாசிகளுக்கு மரணமும் இருக்காது, வாழ்க்கையும் இருக்காது. அல்லாஹ் அந்த நரக நெருப்பை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன்.